என்ன ஒரே குப்பையா இருக்கு, தொடக்க மாட்டேங்குது. சம்பத்து, அத்தை உனக்கு பொண்ணு பிடிச்சா போதுன்றாங்க, அத்தைக்கு பொண்ணு பிடிக்க தேவையில்லையா? நான் என்ன நினைக்கிறேன்னா அதான் எங்க அம்மாவை நினைப்பாங்க. நீ என்ன நினைக்கிற? என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணணும், அவ கூட குடும்பம் நடத்தி குழந்தைங்களை பெற்றுக்கணும், நானும் என் பொண்டாட்டி பிள்ளைங்களும் சந்தோஷமா இருக்கிறத எங்க அம்மா கண்குளிர பார்க்கணும். அதுதான்டா என் ஆசை. சீக்கிரம் போ. திடீர்னு கார்பெட்டர் அடிக்குதுடா, வண்டி பிக்கப் ஆக மாட்டேங்குது. இதுக்கு மேல வேகம் போகாதுடா. சம்பத்து, இந்த பொடி மாசு நம்ம வண்டி கெபாசிட்டி தெரியாம நம்மளோட போட்டி போடுறான். வண்டி அடிச்சு தூக்கு. அப்படிங்கிற இப்ப பாரு. ஓடாதீங்கடா டேய், வாங்கடா. டேய், என்னங்கடா நீங்க மட்டும் இங்க இருக்கீங்க, அவரு எங்க? அவர்னா என்னடா தெரியாத மாதிரி கேக்குற? சரி சரி, சுத்தி வலிக்காம விஷயத்துக்கு வா. உனக்கு என்ன வேணும்? டேய், அன்னைக்கு எனக்கு அவருக்கும் நடந்த சம்பவத்தை மறந்துட்டீங்களா? மறக்கக்கூடிய சம்பவமா அது? அந்த விபத்து நடந்ததுல இருந்தே என் நெஞ்சி அவரே நினைச்சு துடிச்சிட்டு இருக்கா. உனக்கு நெஞ்சு மட்டும் தான் துடிக்குது, ஆனா சம்பத்துக்கு உச்சில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லாமே துடிக்குது தெரியுமா? இப்ப கூட கும்பிட போன குறுக்க வந்த மாதிரி என் வாழ்க்கையில விளக்கேத்தி வச்சுட்டான்னு உன்னே நினைச்சிட்டு புலம்பிட்டு கிடக்குறான். டேய், நீங்க சொல்றது நிஜமாடா? சரிடா, வந்து வண்டியில இருங்க. வணக்கம்யா. ஐயா, என்னையா நீங்க எவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? ஏன் பாய் வரல? பெரியவர் ஒரு வேலையை வெளியே போயிருக்காருமா, வேலை நீ கூடாதுல. வேற ஆள் யாரும் இல்லல்ல, அதான் நான் வந்தேன். இருங்கய்யா, முட்டை எடுத்துட்டு வந்துடுறேன் நானு. ஐயா, என்னங்கய்யா இது? நாங்க தான் தர வேண்டியது இருக்கு, எங்களுக்கு பணமெல்லாம் வேணாம் ஐயா. இந்தாங்க, பரவாயில்ல வைங்க. நிறைய வாத்து வாங்கி விருத்தி பண்ணுங்க, எனக்கு நிறைய முட்டை வேணும். என்னப்பா எல்லாரும் வந்தாச்சா? யோ, என்னையா இப்பதான் ட்ரே இறக்கிட்டீங்க? நேரத்துக்கு வரும்னு தெரியாதா? சீக்கிரம் எடுத்து வைங்க. ஓட ஒரே தொல்லையா போச்சு. எப்ப நான் லோடு அனுப்புறது? ஏய், எவ்வளவு நேரம் எண்ணிட்டு இருப்ப? சின்ன முட்டையெல்லாம் உள்ள வை, பெரிய முட்டையெல்லாம் வெளியே வை. வண்டி அனுப்ப வேணாமா? மதுரமங்கலத்துல முருகாயின்னு ஒரு அம்மா புதுசா வந்து பட்டி போட்டு நமக்கு முட்டை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க வாத்து நாத்தங்கால இறங்குனதுனால பஞ்சாயத்துல அடைச்சி வச்சிருக்காங்க. பணத்தை கட்டினாதான் விடுவாங்களாம், அதனால அட்வான்ஸ் கொடுக்குற அளவுக்குலாம் இப்ப என்கிட்ட பணம் இல்ல. அடுத்த வாரம் பார்க்கலான்னு சொல்லுங்க. பாய், இவரேங்க போனரே. நீங்க கிளம்புங்க, மறுபடியும் நான் கேட்டு சொல்றேன் உங்களுக்கு. பாய், அங்க என்ன இருக்கீங்க? யாரவங்க? இங்க வர சொல்லுங்க. இந்த வாத்து பஞ்சாயத்து விஷயமா பணம் கேட்டவங்க இவங்க தான். வணக்கங்க ஐயா. வணக்கம்மா. பாய் எல்லா விஷயத்தையும் சொன்னாரு. பார்த்தா நல்லவங்களா தெரியுறீங்க. பொண்ணு யாருமா? பொண்ணு என் மகதாங்கய்யா. ஓ,
வீட்டுக்கு போறதுக்குள்ள வாத்து பட்டியல இருக்கும். போங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. நீங்க கவலைப்படாதீங்கம்மா. முட்டை ஒரு நேரம் அதிகமா வரும், ஒரு நேரம் கம்மியா வரும். அதான் வியாபாரம். அது இல்லைங்கய்யா, உங்கள்கிட்ட வேற நான் கை நீட்டி பணம் வாங்கிட்டேன். இந்த நேரம் பார்த்து ஆத்துகளுக்கும் சரியான தீனி இல்ல. மாச கணக்குப்படி பார்த்தா மத்தவங்களோட நீங்க தான் அதிகமா முட்டை கொடுத்துருக்கீங்க. அதனால எதை நினைச்சு கவலைப்படாதீங்க. ஏமா வயசு பொண்ணை வச்சிருக்கீங்க, கொஞ்சம் கூட பாதுகாப்பு இல்லாம எப்படிமா இந்த குடிசையில் தங்கிறீங்க? ஊர் உலகெல்லாம் கெட்டு கிடக்குல்ல. நம்ம தோப்பு வீட சுத்தம் பண்ணி வைக்கிறேன். வசதியான இடம். அங்கேயே வந்து தங்கி இருந்து பக்கத்திலே பட்டியை போட்டு வாத்தம் வச்சுக்கலாம்ல. சரிங்கய்யா. போயிட்டு வரேன். நல்லா இருக்கணும். இப்ப ஏன் கண்ணை காசிக்கிட்டு இருக்காதான் நான் இருக்கேன்ல. வேணாங்க, இப்ப இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. எதுனா பிரச்சனை ஆயிட போகுது. என்ன பார்த்த நாள்ல இருந்து அவ அடிக்கடி எங்க வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டா. சித்தி கிட்ட பணம் கொடுத்தது கூட வாத்து வாங்கி முட்டையை பெருக்கணுங்கிற அக்கறையினால இல்ல, என் மேல உள்ள தப்பான எண்ணத்தினாலதான் அவ இப்படி பண்ணிட்டு இருக்கா. என்ன பயமா இருக்கா? இல்லங்க, அவன்கிட்ட காசு பணம் இருக்கு, என்ன வேணாலும் பண்ணுவான். இப்ப கூட பஞ்சாயத்துல இருந்து அவன் தான் வாத்த மீட்டி கொடுத்தான்னு எங்க சித்தி அந்தால முழுசா நம்புறாங்க. அத நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. அவனா பஞ்சாயத்துல பணத்தை கட்டி வாத்த மீட்டது நானு. நம்ம சுக்குடுதான் கட்டு வந்தான். சரி வா போலாம். நான் இருக்கேன், கவலைப்படாது. என்ன இவ செஞ்ச வேலைக்கு கொஞ்சுவாங்களா? எல்லாம் நீ குடுக்கற இடம்தாயா. இவளுக்கு துளுர விட்டு போச்சு. இங்க பாரியா, வாழ்ந்தா மானத்தோட வாழணும், இல்லன்னா நம்ம எல்லாம் நாக்க பிடிச்சி செத்த வேண்டியதாயா. எல்லாம் இவளால வந்தவன சாவுடி. செய்யலாம் செஞ்சுட்டு அழுகுறியாடி. அழு ஒரு கேட உனக்கு. உயிரோட இருக்காங்க. செத்து பாடி அடி பாவுடி. உன்னையால நாங்களும் சாவ வேண்டியதாண்டி. என்னம்மா என்னாச்சு? வாங்கய்யா. தாமரை எதுக்கு அழுகுது? என்ன பிரச்சனை? எங்களை தலை நிமிந்து நடக்க முடியாத அளவுக்கு பண்ணிட்டாயா அவ. அல்லாம சொல்லுங்கம்மா. இந்த ஊர்ல ஒரு பையன் கிட்ட பழகிக்கிட்டு இருக்காயா. நாங்களே ஊரு விட்டு ஊரு பழக்க வந்திருக்கிறோம். இந்த காதல் கர்மமெல்லாம் இவளுக்கு தேவையாயா? உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். சுத்தி வளைச்சு பேசாம நேர விஷயத்துக்கே வரேன். உங்க பொண்ணு தாமரைய எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம தோப்பு வீட்டுக்கு வந்துருங்க. அங்க ஒரு வயல வரமாட்டான். காலம் பூரா உங்க பொண்ணை கண்காலங்காம நான் பாத்துக்கிறேன். உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது. விஷயத்த கற்பூர மாதிரி கப்புன்னு முடிச்சிட்டீங்களா? சரிங்கய்யா, நான் போய் அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துடுறேன். கேட்டு வாங்க. இங்க பாரு, அவர் நம்ம பிள்ளைய கட்டிக்கிறேங்கிறாரு. நல்லா வச்சுக்குவாரு. என்ன சொல்ற, கொடுத்துடலாமா? எனக்கு பிடிக்கல, தேவையில்லை. என்ன தேவையில்ல? நல்ல மாப்பிள்ள. நான் சொல்றேன்ல, வேணுங்கிற நகை நட்டு நம்ம பிள்ளைக்கு போடுவாரு. அது இல்லாம நம்ம 2 பேர்த்தையும் அவரு வீட்டிலே வச்சுக்கிறேங்கிறாரு. எந்த ஒரு குறையும் இருக்காது. நம்ம போய் அங்க நல்லா இருந்துக்கலாம். நான் சொல்றது நல்லதுக்குன்னு நினைச்சுக்க. நாம ஒத்துமையா சம்மதப்பட்டு போனா நம்ம பிள்ளை கல்யாணத்தை நல்லபடியா நடத்திக்கலாம். எனக்கு சொத்தும் வேணாம், பணமும் வேணாம், தாமரையை கொடுக்கணும்னு சொல்றல. நான் சொல்றதை கேட்க மாட்டியா? உன் ஜௌரியத்துக்கே பேசிட்டு இருப்பியா? நான் தான் அவரு நல்லா வச்சுக்குவா. இப்படியே நீ பேசிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, அப்புறம் சோத்துக்கு பிச்சை தான் எடுக்கணும். அப்படின்னா உன் இஷ்டத்துக்கு இங்கே இரு. இல்லையா கல்யாணத்துக்கு வந்து பிள்ளைக்கு அர்ச்சனை போட்டு ஆசீர்வாதம் பண்ணு. அனுப்போ உன் சௌகரியம். எதுவுமே பேச சரி சரி. சும்மா இருந்தா போதும். ஐயா, கல்யாணத்தை ஒரு நல்ல நாள் பார்த்து ஒரு சின்ன கோயில்ல கூட வச்சுக்கலாங்க ஐயா. கல்யாணமா? நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைச்சேன். பொண்டாட்டி மாதிரி வச்சுக்கிறேன், புரியுதா? இனிமே நீங்க ஊர் ஊரா சுத்த வேண்டியதில்ல. உங்க பொண்ணோடவே இருந்துகிட்டு இந்த ஊர்ல பொழப்ப பாத்துக்கலாம். வசதியான வாழ்க்கை. உங்க பொண்ணனா மரியாதை இங்க இருந்து போயிரு. இல்ல வாத்து மெச்சுக்கிட்டு வயக்காட்டுல சுத்துறவதானு இலக்காரமா நினைச்சிட்டீல? நல்ல மனுஷன் நினைச்சேன்.
ஆனா இவ்வளவு கேவலமா இருப்பான்னு எனக்கு தெரியல. நம்மளே பொழப்பு காண்டி ஊர் ஊரா பாதுகாப்பு இல்லாம நாடோடி மாதிரி அலையிறோம். நம்ம நிலைமைய பாருங்க. நம்மளுக்கு தான் அப்படி எல்லாம் நடக்கணுமா? வயசு பிள்ளைய வச்சிருக்கோம். இப்படி ஒரு தப்பு தண்டா நடந்துட கூடாதுன்னு தான் நான் தாமரை கிட்ட கொடுமைக்காரி மாதிரி நடந்துகிட்டேன். என்ன செய்வேன்? நம்ம சித்தி இவ்வளவு மாசமா இருக்கான்னு நினைச்சிட்டாளா அவ? ஐயோ எம்மாடி, ஐயோ எந்திரிமா, ஐயோ மடி, நீ என் வயித்துல பிறக்கலனாலும் நீதாமா என் மவ தாமரை. உன்னை விட்டா எங்களுக்கு யார்தாயே இருக்கிறா? ஐயோ தங்கமே, அம்மா நான் பெத்த மகளே. ஐயோ அழுகம்மா, அழுகாத. ஓ அம்மா நான் இருக்கேம்மா.